ஹலோ எவ்ரிவான். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சலாம் இந்தியா எக்ஸ்போல தான் இருக்கோம். அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5ல தான் வந்து நடக்குது. சூப்பரா ரொம்ப கிராண்டா நடக்குதுங்க. நெறைய விதமான ஈவென்ட்ஸ், காம்படிஷன்ஸ் எல்லாமே நடக்குது. 11th டூ கம்மிங் சண்டே வரையும் தான் இருக்குதுங்க. மறக்காம நீங்க எல்லாரும் அங்க போய் விசிட் பண்ணி பாருங்க. வின்னர் கண்ணை சிமிட்டலாமா? என்ன அரிதான வினாக்கள்லாம் எழுப்பினா என்ன செய்ய? கண்ணை சிமிட்டலாமான்னு ஆரம்பிச்சிட்டேன். இன்னொருத்தர் மூச்சு விடலாமா அப்படின்னு. அப்புறம் நான் வந்து பாருங்க, சரியா போலமையா? ரெடி ஸ்டாப் சொன்ன நின்றணும். யாரு ஸ்டாச்சு மாதிரி சில மாதிரி நிற்கிறீங்களோ அவங்க தான் வின்னர், அவங்களுக்கு தான் பரிசு. கவனிச்சுக்குங்க. இப்பொழுது சாங் பிளே ஆகுது. அதுக்கு முன்னாடி உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கங்க. உங்க பேர் என்ன? தயாபரன். தயாபரன், வெரி குட். தங்களின் பெயர்? வித்துன். வித்து. எவ்வளவு வித்தீங்க? வித்துன். வித்துன் சூப்பர், நல்ல பேர், அருமையான பேர். உங்க பேர்? நிரண்யா. நிரண்யா. எல்லாரும் நல்ல பரவாயில்ல, எல்லாருமே நல்ல பேரா வச்சிருக்கீங்க. உங்களுக்கு நீங்களே கைதிட்டீங்க. இதுக்கு நீங்க சும்மாவே இருந்துக்கலாமே. உங்களுக்கு நீங்களே கைதிட்டு இப்படி வந்துட்டு போயிட்டார். பாத்துக்கிறோம் சார் இன்னொரு நாளைக்கு. சரி, ரெடியா? கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? உங்க பேர் என்ன? ரஹீனா. ரஹீனா. ஷாஃபியா. ஷாஃபியா. இதெல்லாம் நான் என்னைக்கு மனப்பாடம் பண்ண. சரி, அப்படியே பேக் வந்துருங்க. சாங் பாப்பா ரெடியா?
குழம்பையா? ஆமாம். சாங் ப்ளே பண்ண டான்ஸ் பண்ணுறீங்க, ஸ்டாப் பண்ண நின்றுணும். சரியா? சரி, ரெடி? சாங் ரெடி சார். ஆமாம், எல்லாம் ஒரு பொண்ணெல்லாம் சாங் போடும்போது பேசாமல் இருக்கு, நிறுத்தணும்னு ஆட ஆரம்பிச்சிரு. வினோதம் ஆயிடுச்சு. பரவாயில்லையா? ஆஹா, இந்த பார்த்தீங்களாங்க பாப்பாலாம், பார்த்தீங்களா ஸ்டெப்பை பார்த்தீங்களா? இதெல்லாம் என்ன வகையான யோகாவா இல்லை டான்ஸ் ஸ்டெப்பான்ட்டே தெரியல. அது ஒரு வினோதமான ஒரு ஸ்டெப். பார்த்தீங்களா? ஃபைனல் ரெடியா? அசஞ்சா அவுட்டு. நீங்கள் கொஞ்சம் மூவ் பண்ணுற மாதிரி தெரியுது, நீங்கள் அயோடெக்ஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. நீங்கள் என்ன கூட தெரியுமா? பார்த்தீங்களா? ஆசீர்வாதத்தை வழங்கிட்டேன் சார். எல்லாரும் நல்லா இருக்கு வருஷத்துக்கு. மறுபடியும் செகண்ட் டைம் ஒன்று போகிறோம். போலாமா? ரெடி? நான் என்ன சொன்னேன்னா, டான்ஸ் ஆட சொன்னேன், உங்களை குதிக்க சொல்லல, சுடு மிச்ச மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வயசுக்கு அவ்வளோதான் செய்ய முடியும். அதே போல உங்க பேஸ் எங்க இருக்குன்னு இங்க இருக்கு, பேரண்ட்ஸை பார்க்கணும் ஃபர்ஸ்ட். சரியா? பாப்பா அவுட் பண்ணிடுவோமா? சரி, ஒரே ஒரு தடவை வார்ன் பண்ணியிருக்கோம். இதுதான் ஃபைனல். இப்போ தான் நம்ம பரிசு கொடுக்குற நேரம் வந்துடுச்சு. சரியா? அப்போ பரிசு ரெடி எடுத்து வச்சுக்கோங்க. தம்பி, இது உண்மையிலே ஸ்டெப்பு தானா? தாயா அவரா? என்ன நடக்குது தெரியுமா? எது நடந்தா எனக்கு என்னடா, என் யாரா அங்கே தூக்கி விட்டது அப்படி அந்த அளவு கோவமாயிட்டான். அது எல்லாம் என்ன செய்யுங்க பார்த்தீங்களா? பாப்பா, நீ தாண்டா அதிகமான டான்ஸ். எப்போ தெரியுமா? சாங் நிறுத்தின பாடு தாண்டா வரு. யோகா, தியானம், கராத்தே, குங்கு, எத்தனை இருக்கு அத்தனையும் பண்ணுதுங்க அந்த பிள்ளை. எப்படி தான் இத்தனை கிளாஸ் அட்டன் பண்ணுது அந்த பிள்ளைங்களை தள்ளி விட்டுறாத. ஐயோ, கொஞ்ச நேரத்தில் என்னையே தள்ளி விட்டு போயிடும் ஒளியே. ஏம்மா, நீ என்ன எத்தனை பாட்டு போட்டாலும் இதே ஸ்டெப் நான் உனக்கு உட்காந்து முழுக்க முழுக்க தூங்க ஆரம்பிச்சிடுறேன். தூங்குறதுக்கெல்லாம் நாங்கள் பரிசு கொடுக்க முடியுமாய்யா? பார்த்தியா, இந்த அவனே ஆசீர்வாதம் கொடுத்தவனே நிறுத்திட்டேன். ஆசீர்வாதம் நீ உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணியே நீங்கள் ஒன்று விளங்காம போயிட்டீங்கடா, போங்கடா அப்படி. ரைட், இவன் பிரச்சனை இல்லை. இவன் பாட்டு போட்டு நேராக அவங்க எங்கே லொக்கேஷன் போட்டு வச்சுருப்பாங்களே, பேரண்ட்ஸ் லொக்கேஷன், சர்ன்னு அங்கே போய் நின்றுறேன். சரி, ரைட்டு. எல்லா குழந்தைகளும் பிரமாதம் பண்ணாங்க. இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, கூப்பிட்டோன்னே சில தயங்குவாங்க ஆடியன்ஸ் பார்த்தோன்னே. ஆனால் இன்றைக்குள்ள குழந்தைகளாம் எவ்வளோ அறிவுஜீவிகள் பாருங்கள். இவ்வளோ ஒரு மென்னுக்கு அவங்க டான்ஸ்லாம் பண்ண தேவையில்லை, ஒன்றும் பண்ண தேவையில்லை, பெர்ஃபார்மன்ஸாக பண்ணாங்க. இவ்வளோ ஒரு மென்னுக்கு தைரியமாக இவ்வளோ உயரமான மேடத்தில் வந்து நிற்பதே ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கே நம்ம கைதட்டிடணும், பாராட்டிடணும். வாழ்த்துக்கள் எல்லா குழந்தைகள், வாழ்த்துக்கள். சூப்பர், பாராட்டுகள் தம்பி. ஓகே, எல்லாருக்குமே பிரைஸ் இருக்கு. அப்படியே எல்லாருமே வெற்றியாளர்கள், எல்லாருக்குமே பரிசு கொடுக்குறோம். நம்ம மேடைக்கு எல்லாரும் வந்ததுக்காகவே பரிசு. நம்ம சொன்னேன் பார்த்தீங்களா, மேடைக்கு வந்துட்டாலே அது ஒரு பயம் இல்லாமல் நிற்கிறது. ரைட், கொண்டாங்க சார், பரிசை கொண்டாங்க. ஓகே, பிள்ளைங்க அப்படியே ஒருத்தர் கீழே வந்தீங்கன்னா அப்படி கீழே வாங்க, பரிசை வாங்கிட்டு போங்க. வாங்க, ஒன்பது உங்களுடைய பட்டிமன்றத்தோட நடுவராக இருக்க போறீங்க இன்னைக்கு. சார், இதுக்கு முன்னாடி உங்களை நிறைய செக்ஷன் நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு எப்படி இருக்க போகுது, என்ன ஆர்வமாக இருக்கீங்களா, எப்படி போகுது? இடையில நீங்கள் முடிஞ்சா கை தட்டிக்குங்க, இல்லை முடிஞ்ச பின்னாடி கூட தட்டிக்குங்க. எங்கள் பாட்டி பார்த்தீங்களா, அசராமல் 60 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. 60 ஆண்டு காலமாக இன்றைய தினம் இந்த ஆண்டு 60வது. நான் எத்தனை முறை வந்தாலும் 2007 இந்த ஊருக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். அத்தனை முறையும் சலிக்காமல் உங்கள் அன்பை செலுத்துகிற உங்கள் அன்புக்கும் பெரிய ஒரு நன்றியை சொல்லிட்டு, பட்டிமன்ற தலைப்பு என்ன? ஏன்னா இது வரைக்கும் பட்டிமன்றம் நான் முழுமையாக அந்த மாதிரி வெளிப்பகுதியில் பொதுமக்களோடு செஞ்சது குறைவு.